ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பெரிய கார்த்திகை தீபம் ஏற்றிட்டோம். இந்த ஜோதி எரிகிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா செல்வம் பெற்று வாழ்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 6 மணிக்கெலாம் தீபம் ஏற்றணும்னு நினச்சேன், முடியல. 5 மணி ஆயிடுச்சு. கம்பெனி விட்டு வரேன். வரும்போதே விளக்கும் பூவு வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்ததும் வெளியில் வாசு தெளித்து கோலம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டுட்டு அப்படியே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். தீபம் கோலம் போடும்போதே கொஞ்சம் பிள்ளைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க நான் கோலம் போடுறேம்மா, நான் விளக்கேற்றுறேம்மா அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கும். வீட்டில் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அது இல்லையே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. நல்ல மன நிறைவாக விளக்கேற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியில் வச்ச தீபமும் சரி, வீட்டுக்குள்ளே வச்ச தீபமும் சரி, காற்றடிச்சு அமரவே இல்லை. அது வாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி விளக்கேற்றுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். என்னோடய குரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சலதோஷம் பிடிச்சிக்கிச்சு, அதனால தான் இப்படி இருக்குது குரல். முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலையனுக்கு அரோகரா.